சலனம் 139. ஹாய் சுகன்யா, நான் பாரதி. இது என்னோட நம்பர், நோட் பண்ணிக்கோ என்று வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு தனது காலை தேநீரை கடலோரம் இருக்கும் அலையை பார்த்தபடி உறைந்து கொண்டிருந்தாள் பாரதி. தனது அறையில் வாட்ஸ்அப் புதிய குறுஞ்செய்தியின் ஒலி கேட்டு திறந்து பார்த்தவளுக்கு சந்தோஷம். அடுத்த நிமிடமே அவளின் எண்களை தனது செல்போனில் சேமித்துவிட்டு அவளுக்கு அழைத்தாள் சுகன்யா. என்னடி பண்ற? உனக்கு ஆயுசு 100. ஒன்னைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? புது நாடு, புது ஊரு, புது இடம், எப்படி இருக்கு? இத்தனை கேள்விய ஒரே நேரத்தில் கேட்டால் எப்படி பதில் சொல்றது? நீ ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லு. நான் உன் குரல் கேட்டதும் உற்சாகத்தில் கேட்டுட்டேன். உண்மையை சொல்லணும்னா புதுசா பிறந்தது மாதிரி இருக்குடி. புது மனிதர்கள், புது பாஷை, புது சாப்பாடு, இப்படி எல்லாம் புதிது. ஒவ்வொன்றும் புதிதாய் இருப்பதால் இது என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு எனக்கு 1 வாரம் போய்விட்டது. எப்படி போச்சுனே தெரியல. உண்மையாவே ஒரு பிரேக்கப்புக்கு பின் புது இடத்துக்கு போனால் சரியாகும் என்பதற்கு அதிசரின் தாத்தா தேர்ந்தெடுத்த இடம் என்னவோ சரிதான். அப்போ அவரை மறந்து விடுவியா? உன் அம்மா உன்னை குழந்தையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க, நீ மறந்துட்டியா? ஏய், என்னடி சொல்ற? உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு தப்பா நினைச்சிடாத சுகன்யா. உன்னோட வார்த்தைக்கான வீரியத்தை உனக்கு புரிய வைப்பதற்காக தான் உன் அம்மா பத்தி பேசிட்டேன். முதலில் அதற்கு சாரி. உன்னை விட்டு உங்க அம்மா போயிருந்தாலும் நீ எப்படி உன் அம்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கியோ அது போல தாண்டி சில விஷயங்களை கடந்து வாழ முடியுமே தவிர மறந்து வாழ முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அவர். அப்புறம் நான் ஒரு சாரி சொல்லணும். அதான் சொல்லிட்டியே. உனக்கு இல்லடி, யாருக்கு? ஈஸ்வர் சாருக்கு. ஏன் சொல்லணும்? அதை நீ உன்னோட ஆள் மூலம் அங்க சொல்லிடுவியா? எதுக்குடி சாரி? அவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றி கொடுத்த அவரின் அண்ணன் மேலேயே நான் அன்பு வச்சுட்டேன். ஏய், அவருக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாதுடி. அவருக்கு தெரியாம அங்க அனுபவம் நடக்காதுடி. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க முடியல. இங்க வந்த பின்னாடி ஒரே குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ள. அங்கே இருக்கும்போது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டோமே என்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால் அவரிடம் ஒரு மன்னிப்பை சொல்லிவிடு. நீ ஏன் சொல்ல? அவரோட நம்பர் என்கிட்ட இல்லை, நானே தரேன். உன்கிட்ட இருக்கிறதும் அவரோட பர்சனல் நம்பராக இருக்காது. அவரிடம் பர்சனலாக பேசும் அளவுக்கெல்லாம் உரிமை நமக்கு கொடுக்க மாட்டார் அவர். அவரின் எண்கள் எல்லாம் அவரின் வேண்டப்பட்ட முக்கியமான ஆட்களிடம் மட்டுமே இருக்கும். என்கிட்ட கூட இருக்கு. நானும் அவருக்கு முக்கியமான ஆள் ஒன்றும் இல்லையே. லூசு, ஒர்க் பிளேஸில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவார். ஆனால் அவருக்கென்று பர்சனல் நம்பர் இருக்கும். அது அவரின் பிஏவுக்கும் அவரின் மனைவிக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெண்ணவள் வியப்பாய். அப்படியா? எனக்கு தெரியாமல் அவருக்கு பர்சனல் நம்பர் இருக்கா? ஏய், நீ என்ன அவரின் மாமா பொண்ணாடி? சரி சரி, என்னவர்கிட்ட சொல்லிடுறேன். தீபக் அண்ணாவையும் கேட்டு என்ன சொல்லு. நீயும் உடம்ப பார்த்துக்கோ. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட ஃபோட்டோ அனுப்பு. உன் பேபி பிறக்கிறப்போ நான் இந்தியாவுக்கு வரேன் கண்டிப்பா என்று சில நேரம் பேசிவிட்டு அடுத்த தீபக்கு அழைக்க ஒரு ஹோட்டலின் பேரை சொல்லி அங்கே வர சொன்னான் அவன். இருவரும் தங்களின் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கும் அடுத்து தன் அப்பாவிடம் எப்போது வந்து ஈஸ்வர் சார் பேசுவார் தங்களின் மேரேஜ் பற்றி என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் சொன்ன ஹோட்டலுக்கு சென்றால் எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் புஷ்பா தியேட்டர் சாலையில் இருந்தது வீட்டு சமையலுக்கென்று இருக்கும் அந்த உணவகம். வீட்டு சாப்பாடு என்றால் அப்படி ஒரு வீட்டு சாப்பாடு. அசைவ உணவுகள் அத்தனையும் வாழை இலையில் பரிமாறப்படும் ஒரு பாரம்பரிய சமையல் உணவகம் அது. பிரம்மாண்ட ஹோட்டல் எல்லாம் இல்லை. ஒரு சந்துக்குள் இருக்கும் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்த சுகன்யா, இது என்ன ஹோட்டலா? வீடு மாதிரி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் அமரும் பொழுது நல்ல உணவெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கும் என்று நினைத்தால் அது தவறுமா? இங்கே ஆட்டுத்தலை, கோழி இருந்து மீன் வரை அசைவ உணவுகள் அத்தனையும் வீட்டு முறையில் செய்து சுட சுட பரிமாறும் ஒரு பாரம்பரிய அசைவ ஹோட்டல் பா. உணவகம் என்னவோ மிகவும் சிறிது என்றாலும் அசைவ உணவின் மனம் அவளை அங்கே அமர செய்தது. எப்பொழுதும் பிரியாணி பிரியாணி என்று எங்கு போனாலும் காதுகளில் ஒலிக்க பெண்ணவளோ மட்டன் குழம்பு, அதை தொட்டுக்க பலவற்றை சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ, என்னடி ரொம்ப காலமாக நீயே சமைச்சு சாப்பிட்றதால இன்னைக்கு ஹோட்டலை காலி பண்ணலாம்னு நினச்சிருக்கியா? இல்லை, உன் பர்ஸை காலி பண்ணலாம்னு இருக்கேன். உனக்கு தானே அத்தனையும். புருஷன் காசில் சாப்பிடணும்னா அது ஒரு தனி ருசி தானே என்றாள் காதலுடன்.
பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டு அவள் சாப்பிடுவதை பார்க்கிறதும் காதல் தான். ஹோ அப்படி என்றவள் தனக்கு பிடித்த ஐட்டங்களை எல்லாம் அவனிடம் பட்டியலிட்டாள். அவள் கேட்ட ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லி வாங்கியவன் 2 வாய் ருசி பார்த்து, எனக்கு இது பிடிக்கல, நீ சாப்பிடு என்று சொல்லி அவள் சாப்பிடுவதை அழகு பார்த்தான். அவனுக்கு அங்கே இருந்த ஐட்டங்கள் எல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் என்னவோ அவள் விரும்பி சாப்பிடுவதை விருப்பத்தோடு பார்த்தவனுக்கு பசி எடுக்கவே இல்லை. பெண்ணவள் சாப்பிட்டு கொண்டே பாரதி கேட்ட சாரியை அவனிடம் சொல்ல அவன் தலையாட்டி கொண்டான். நான் சொன்னேங்க அவளிடம், அவருக்கு இது பற்றியெல்லாம் தெரியாதுன்னு. அவள் நம்ப மாட்டேங்கிறாள். அவருக்கு தெரியாதென்று உனக்கு யார் சொன்னா? அப்புறம் தெரியுமா? அவர்தான் பாரதியை பற்றி முழுசா முதலில் கண்டுபிடித்து தாத்தாவை வர வச்சு வீடியோ பார்க்க சொன்னதே. ஹோ என்றவள், அவர் நினைத்திருந்தால் பாரதியை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. அவர் ஈஸ்வர். சாதாரண மனிதர்கள் யோசிப்பது போல் அவர் எதையும் செய்ய மாட்டார். ஒருவேளை தனக்கு தெரிந்த மாதிரி காட்டிக்கொண்டாள். ஒன்று மிகவும் நொடித்து போவாள், இல்லை அந்த செயலை இன்னும் அதிவேகமாய் செய்வாள். அதற்காக தான் தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை. பாரதியோட அத்தியாவசிய செலவிலிருந்து அவள் இப்போது தங்கி அவளுக்கான அத்தனையும் செய்து கொண்டிருப்பவர் ஈஸ்வர்தான். தாத்தாவின் பேரில் அவரே செய்யணும். அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு நல்லது நடந்தாலும் அவரே பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் அவரே பொறுப்பு. அவள் வாழ்க்கையை சரியாக்கணும் என்று அவர் எடுத்த முடிவுதான் அது. அவரின் அண்ணாவும் நல்லா இருக்கணும், பாரதியும் நல்லா இருக்கணும் என்று எடுத்த முடிவுதான் அது. ஏன் அவர் அவங்க அண்ணா கிட்ட சொல்லி அவரையே பேச சொல்லி இருக்கலாமே, தாத்தாவிடம் சொல்வதை காட்டிலும். ஒரு தம்பி அண்ணாவுக்கு அட்வைஸ் பண்ற இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவர் ஈஸ்வர் சார். அதே நேரத்தில் தன் அண்ணன் ரொம்ப சிறந்தவன். அவன் மனதில் இல்லாத ஒன்றை புதிதாய் விதைக்க ஈஸ்வர் சார் விரும்பவில்லை. அதான் தாத்தாவை கூட்டி பேச வைத்தார். அவளோ, நான் கூட அவரை பற்றி ஏதோ தப்பா நினைச்சிட்டேன், ஆனா நல்லவர் தான் போல, ஊருக்கு நல்லவராய் இருப்பவர். நம்ம கல்யாணத்தை பற்றி எங்க அப்பா கிட்ட எல்லாம் வந்து பேசுவாரா? அவர் சொன்னால் சொன்னதை செய்வார். கண்டிப்பா வந்து பேசுவார். அவர் இருக்கிற வசதிக்கு எங்க அப்பா கிட்ட வந்து பேசுவாரா? அவர் தீபக்குக்காக பேசுவார். அவர் பேசாட்டி நீங்க வந்து இந்த வாரம் அப்பாவிடம் பேசுங்க. நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. ஈஸ்வர் சார் சொன்னதை சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக செய்வார் என்று அவள் சொல்லி முடிக்கும் போதே அவன் போன் சினுங்கியது. அவளோ, ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, நம்ம சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம். லூசு, ஒருவேளை சார் கூப்பிட்டாலும் கூப்பிடுவார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவனோ அவளின் பேச்சை காதல் வாங்காமல் செல்போனை எடுத்து பார்க்க ஈஸ்வர், சொன்னேன்ல சார் தான் என்றவன். சார் சொல்லுங்க. தீபக், உன் லைஃப் சக்சஸ். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் உன் மாமனாரிடம் பேசிட்டேன், அடுத்த மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லிட்டார் என்று சொல்லும் போதே, சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவிக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. சாப்பிடும்போது எதுக்கு தீபக் எழுந்து நின்று தேங்க்ஸ் சொல்ற? அப்புறம் இது உதவி இல்லை, கடமை. தீபக் அப்போதுதான் தான் எழுந்து நிற்பதை கவனித்து, சார் நீங்க என்ன இங்கேயே இருக்கீங்க? இல்லை இல்லை, எப்போவும் நான் கூப்பிட்டா நீ அப்படி தான் நிற்ப, அதை வச்சு சொல்கிறேன். அப்புறம் உன் பைக்கை பார்த்தேன், புஷ்பா தேட்டர் ரோட்டில், சீக்கிரம் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு வந்து சேரு. ஓகேங்க சார். அரை மணி நேரம் என்பது ஒரு லவ்வருக்கு லஞ்சுக்கு பத்தாது, இன்னும் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோ, சந்தோஷமா சாப்பிட்டு வா என்று அழைப்பை துண்டிக்கும் போது, என்ன மனிதர் இவர்? ஏண்டி இப்போ லஞ்ச் அவர் தானே, உனக்குன்னு பிரைவசி இல்லையா? இப்போ போய் கூப்பிடுறார். அதான். ஏ லூசு, அவர் எனக்கு கடவுள் மாதிரி, அதுக்காக ஏ மென்டல், நமக்கு கல்யாணம்டி, அவர் உன் அப்பாவிடம் பேசிட்டார் என்றான் அவளின் கைப்பிடித்து. ஈஸ்வர் அவர்களின் வாழ்க்கையை வசந்தமாக்கியிருந்தான் அரை நாளிகைக்குள். சலனம் 140. ஈஸ்வர் அறைக்குள் நுழைந்த போது அவளோ ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கியிருந்தாள். ஓய், உலுக்கி விழுந்தவள், எப்போ வந்தீங்க? அப்படி என்ன சிந்தனை? ஒன்றுமில்ல. அப்போ என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுடி. அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சொல்லு மயிறு, ஓவரா பண்ணாத, சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு. என்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கா? எரிஞ்சு விழுறீங்க. ஏய், நான் சொல்லுன்னு ஒழுங்கா தானே கேட்டேன். உனக்கு சொல்ல என்ன கஷ்டம்? என்கிட்ட பேச உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஹே, நீ என்ன கேன? இப்போ பேச இஷ்டம் இல்லாமல் தான் பேசிட்டு இருக்கேனா? அதை ஏன் இவ்வளோ கடுப்பாக கேட்குறீங்க? என்னடி பிரச்சனை உனக்கு?
ஏன் இப்போ எதையோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்த? அதை கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. காலையில இருந்து அவ்வளோ ஒர்க், அதோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீயும் ஏன் கடுப்பு கிளப்புற? எல்லோரிடமும் இப்படி தான் பேசுவீங்களா? எல்லோரும் என்னை இவ்வளோ கடுப்பை கிளப்ப மாட்டாங்க. அப்படி பண்ணினால் அவங்க தொலைஞ்சாங்க. அவங்களும் நானும் ஒன்றா. உங்களுக்கு என்னடி ஆச்சு? பீரியட் ஆயிட்டியா? மூட் ஸ்விங்கா உனக்கு? தெரியல என்றவளின் முகத்தில் ஏதோ ஒரு எரிச்சல், கோபம் மண்டி கிடந்தது. மெல்ல இறுக்கி அணைத்து, இன்னைக்கு தான் முதல் நாளா? வயிறு வலிக்குதா? கொஞ்சம் என்றால் வலியை மறைத்து. உளவியல் ரீதியா ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு கஷ்டம்னு சும்மாவா சொன்னாங்க? ஏன் உங்களின் மனநிலை பொறுத்தே எல்லாமே. புரியல. உனக்கு நான் ராஜாவா இருந்தாலும் பிடிக்கும், அதே நேரத்தில் அடிமையாக இருந்தாலும் பிடிக்கும். ஆனால் எப்போது எதுவாக இருக்க வேண்டும் என்பது உனக்கு மட்டும்தாண்டி தெரியும். இல்லை இல்லை, அது உனக்கே தெரியாது. அது உன் மன ஓட்டத்தை பொறுத்தது. அதை நான் கண்டுபிடித்து அதற்கு தகுந்தாற் போல் நடக்கணும். பின்னவள் விழி விரித்து, இப்போ நான் என்னவாக நினைக்கிறேன்? அடிமையா? நான் எப்போ நினச்சேன்? ஆடவன் அவளை அணைத்தபடியே அவளை கட்டிலுக்கு அழைத்து சென்று பின் அவளின் பாதங்களை தன் கால் மேல் போட்டு மெல்ல அழுத்திவிட அவன் செயலில் உருகி பின்னவள் அவன் கழுத்தில் மாலையானால் அவளின் கோபம் கலைந்து அவன் முகம் எங்கும் எச்சிலாக்க, என்னடி மூடு இருக்கா? இப்போ உனக்கு ஓகேவா? இப்போதான் எனக்கு வேணும். உனக்கு பெயின் இல்லையே? கண்களை மூடி அவள் தயாராக அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டான். அவளின் தேவையை தீர்ப்பதை விட பெரிய வேலை ஒன்றும் தற்போது இல்லை என்பதால் அவளோடு அஞ்ச, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஓகேவா? என்ன இந்த நேரத்தில்? பீரியட்ஸ் அருவருப்பா இருக்காதா? நீ என் பொண்டாட்டிடி, நீ என்னோட எல்லாமே. உன்கிட்ட அழுக்கு அசிங்கம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றவன் அவளை அணைத்து தன்னை அவளின் வசமே ஒப்படைத்தான். எல்லாமே முடிந்த பின் பெண்ணவள், என்னை எப்போ லவ் பண்ணுவீங்க? இப்போவும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன், பழைய மாதிரி. இப்போ என்னடி குறையா லவ் பண்ணுறேன்? இல்லை இல்லை, நிறைய குறையுது. என்ன குறையுது? நிறைய. இன்னொரு ரவுண்ட் போகணுமா? இல்லை இல்லை, பின்ன என்னடி? அம்முன்னு எப்போ கூப்பிடுவீங்க? என்னை எப்போ மனசார சந்தோஷப்படுத்துறியோ அப்போ. இப்போ நான் சந்தோஷப்படுத்தலையா? இன்னும் என்னமோ குறையுதுடி. அது சரியானால் எல்லாமே தானாகவே வரும் என்றவன் அவளை மார்போடு அணைத்து படுக்க வைக்க, அவளோ கொஞ்சம் பொறுங்க, குளிச்சுட்டு வரணும், உங்களுக்கு பசிக்குமே. இப்போ வேணாண்டி, டயர்டாக இருக்கேன் என்றவன் அவளை அணைத்து படுக்க, எப்படிங்க திடீர்னு ஒரு ராஜா கணக்காக நடந்துக்கிறீங்க? இல்லை எனக்கு சேவகனாக மாறி சேவை செய்கிறீங்க? நீ என் பொண்டாட்டிடி, என் மகாராணியும் கூட. ஆனால் என் தாத்தா ஒன்று சொல்லியிருக்கார், ஒரு பெண் மனதுக்குள் தன்னவன் இப்படி இப்படி இருக்கணும்னு நினைத்தாள், அப்படிதான் இருக்கணுமாம். எப்படி? உன் பாட்டியிலிருந்து உன் பொண்டாட்டி வரை அவளின் கணவனை அவள் ராஜாவாக எதிர்பார்க்கும் நேரத்தில் நம்ம சேவகம் பண்ணினாலோ, இல்லை அவர்களின் தேவைக்கு சப்போஸ் கால் வலிக்கும் நேரத்தில் போய் ஒரு ஆண்மகனாக எதிர்பார்க்கும் நேரத்தில் நான் பெரிய புடுங்கி மாதிரி நடந்தாள், அது குடும்பத்திற்குள் என் கட்டில் அறையில் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம பெண்கள் எதற்காக எவ்வளவு ஏன் கோபப்படுகிறார்கள் என்றே தெரியாத நிலை அவர்களுக்கு. சப்போஸ் நீ ஒரு மிஸ்டேக் பண்ணி, ஐயோ இன்னைக்கு பெரிய தப்பு செய்து விட்டோம், ஐயோ அவ்வளவுதான் என்று நினைக்கும் போது நம்ம வீட்டில் ரியாக்ஷனை இவ்வளவுதானா என்று இருப்பார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பெரிய சண்டையே நடக்கும். ஆக மொத்தம் நம்ம பண்ணின தவறின் அளவு அவர்களுக்கு முக்கியமல்ல, அப்போதைய மனநிலையில் அவர்கள் என்னும் எண்ணமே தான் முக்கியம். அது என்ன இது என்ன என்று யோசிக்காமல் அடுத்த நொடியில் கோபப்பட்டு விடுவார்கள். அதனால் ஏற்றபடி ஒரு கணவனாய் நடந்து கொண்டால் வாழ்க்கையில் காதலுடன் ஜெயிக்கலாம் என்று என் தாத்தா சொல்லியிருக்கிறார். பின் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே, ஐ லவ் யூ, லவ் யூ டு மை டியர் என்றவர்கள் அந்த மதிய வேளையில் உறங்க ஆரம்பித்தனர். உடலுக்கு வேலை கொடுத்து களைத்து போன களைப்பில் ரவி 2 நாளாக சோர்ந்து போயிருந்த தன் மனைவியை பார்த்து, என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? பீரியட்ஸ், ஹாஸ்பிட்டல் போகலாமா? ரொம்ப முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்றாலும் அவளால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தன் பையனுக்கு தன் கையால் தான் உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது என்று அவன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கும் ஆதிரைக்கு அன்றனு ஏனோ தன் பையனை கூட தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு உடம்பு போட்டு படுத்தி எடுத்தது. பேரன் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் மருமகள் படுத்த நிலையில் இருப்பதை கண்ட விஜயா, எம்மாடி காலையிலிருந்து படுத்து கிடக்க, கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா?
வேண்டாம் என்றவள் படுக்கையில் இருந்தபடியே உருள ஆரம்பிக்க உடுத்திய ஆடைகளின் வழியில் உதிரம் தென்பட்டது. அறைக்குள் வந்த ரவி அவள் வயிற்று வலியால் அவதிப்பட கூடவே உதிரப்போக்கும் அதிகமாகவும் பயந்து போனவன், இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம் வா அதிரா. அவள் கொஞ்ச நேரம் படுத்திருந்தால் சரியாயிடும். அவள் இதுவரை காய்ச்சல் தலைவலி என்று கூட அந்த வீட்டில் படுத்து பார்த்திராதவன். எவ்வளவு வலி இருந்தால் இப்படி உருளுவாள்? ஏனோ நிலைமை கொஞ்சம் மோசமாக அவளை கைகளில் ஏந்தி, அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க என்று சொல்லிக்கொண்டே அவளை வாகனத்தில் கிடத்தி தானும் அமர்ந்தான். விஜயா தன் பேரனை தனது கணவரிடம் விட்டுவிட்டு ஏறிக்கொள்ள அங்கே அனுப்பற்பாளையத்தில் இருக்க மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆதிரைக்கு மருத்துவர் பரிசோதனை மேற்கொள்ள அவள் கத்திய கத்தலில் விஜயாவும் ரவியும் துடித்து போய்விட்டனர். என்னவோ எதுவோ என்று ரவி வெளியே இருக்க விஜயா ஆதிரையுடன் மருத்துவர் அவளை பரிசோதித்து முடித்துவிட்டு கலவர முகத்துடன் இருக்கும் விஜயாவை பார்த்து, கவலைப்படாதீங்கம்மா, உங்க மருமகளுக்கு இப்போதைக்கு ஒண்ணுமில்ல. அவரோ, இப்போதைக்கு என்றால் பின்னாளில் பயப்படுற மாதிரி ஒன்றும் வராதே. இல்ல என்றவர் அவளிடம் திரும்பி, நீங்க கர்ப்பத்தடை மாத்திரை யூஸ் பண்றீங்களா? இந்த கேள்வி விஜயாவுக்கு அதிர்ச்சி. என்ன பழக்கம் இது என்பது போல் மருமகளை பார்த்தார். ஆதிரை மருத்துவரிடம், போடுறேன் மேடம். இரண்டாவது குழந்தை வேண்டாமா இல்ல தள்ளி போடுறீங்களா? இப்போதைக்கு இரண்டாவது குழந்தை வேண்டாம். விஜயா வேகமாய் மருமகளை பார்த்து, ஏம்மா அப்படி சொல்ற? இப்போதைக்கு வேணாத்த. மருத்துவர் அவளிடம், நீங்க குழந்தை தள்ளி போறதுனா எவ்வளவு சாதனங்கள் இருக்கு, அதில் உங்க உடம்பை கிடத்துக்காத அளவுக்கு போட்டுக்கிட்டா நல்லது. இன்னொரு முறை போட்டா உங்க கர்ப்பப்பையை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை வரும். இப்போ உங்களின் வயிற்று வலிக்கும் அதீத இரத்த போக்கிற்கும் காரணமே நீங்க யூஸ் பண்ற மாத்திரை தான். இன்னைக்கு சாதாரணமா தெரிகிற விஷயம் நாளைக்கு பெரும் பிரச்சனையா வரும். இனி பண்ண மாட்டேன் மேடம். அவர் சில அறிவுரைகளை வழங்கிவிட்டே அவள் ரெஸ்ட் எடுக்க அறிவுறுத்திவிட்டு அவளுக்கு வழங்க வேண்டிய மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளையும் கொடுத்து அனுப்பி வைத்தனர். வாகனத்தில் ஏறியதும், ஏமா கண்டதையும் பயன்படுத்துற? நந்தினி அன்னிக்கு இன்னும் முதல் குழந்தையை பிறக்கல. அதற்குள் இரண்டாவது குழந்தை பெற்றால் நம்ம சொந்தக்காரர்களின் இதையே சொல்லி சொல்லி அன்னையை கஷ்டப்படுத்திடுவாங்க. என்னம்மா நீங்க? நந்தினிக்கு இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு இருந்தாலும் குழந்தை பிறக்க தான் போகுது. அதுக்காக கடவுள் உனக்கு கொடுக்கும் பிள்ளையை பேச்சை தள்ளி போடுவியா? ஒருவேளை நீ நந்தினிக்காக தள்ளி போட்டு நாளைக்கு நந்தினிக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்து உனக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்காட்டி அது உனக்கு இன்னும் கஷ்டமாக போயிடும். இது எது எப்பப்ப நடக்கணும்னு விதிச்சவன் எழுத்துப்படி தான் நடக்கும். தயவு செய்து பிள்ளை பேச்சை தள்ளி போடாம அடுத்த குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருங்க. தலையாட்டினாள். 3 மாதத்திற்கு பின் அதிகாலை வேளையில் கணவனின் மார்பில் சாய்ந்திருந்த நந்தினி, ஏங்க என்னம்மா ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்கு? ஏன் என்னாச்சு? கொஞ்ச நாளா எப்பவும் இப்படிதான் இருக்கு. ஒருவேளை கீழே விழுந்து அடிபட்டதால எடுத்துக்கிட்ட மாத்திரையால் இப்ப அப்படி இருக்கா? ஏனோ அவளுக்கு ஏதோ என்னவோ என்று பயந்து போனவன் மருத்துவமனைக்கு அழைத்து போனவன் இரட்டிப்பு சந்தோஷத்தில் வந்தான். ஆம், நந்தினியின் வயிற்றில் 3 குழந்தை இருந்தது. சலனம் 141. குழந்தை உண்டான சந்தோஷம் கேட்ட நொடி அதி அவளை அணைத்து கொள்ள, இப்போ நீங்க ஹாப்பியா? ஹாப்பியோ ஹாப்பி. உனக்கு ஹாப்பி தான். ஏன் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? ஒரு பெண் எப்போதும் பெண்ணாக இருக்க இந்த சமூகம் விடுறதே இல்லை. ஏன் இப்படி பேசுகிற? என் பக்கத்து வீட்டு பொண்ணு 6வதுலேயே வயசுக்கு வந்துட்டா. அவள் வந்துட்டா நீ ஏன் வரலன்னு கேள்வி மேல் கேள்வி. ஆனால் யாருக்குமே தெரியாததில்ல நான் சிக்கன் அளவாக தான் சாப்பிடுவேன்னு. எல்லாரும் உன் பொண்ணு ஏன் இன்னும் வரலன்னு என் அம்மாட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு உறவுக்காரர்களை பார்த்தாலே மௌனம்தான். பாவம் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. என்கிட்ட சொல்லாட்டியும் கோவிலாக போனாங்க. இதில் எங்கள் 5 பாப்பா எனக்கு முன்னாடியே வயதுக்கு வந்துடும்னு பயம் அவளுக்கு. எங்கேயும் போனால் கூட இன்னும் உன் பொண்ணுன்னு ஆரம்பித்ததும் அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. ஒரு வழியாக நான் 9வது எக்ஸாம் லீவில் தான் வந்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ கேள்வி. நான் இப்போ வந்தது தான் சரி, அதுதான் சரியான வயசும் கூட. அதையே அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களுக்கு புரியலைன்னு தெரியலை. அப்புறம் கல்யாணமும் அப்படியே தான். ஏன் இன்னும் பண்ணலை? உங்கள் பொண்ணுக்கு வயசு 20 ஆச்சு, பையன் வேறு இருக்கா, ஏன் இன்னும் பண்ணலைன்னு ஏனோ கல்யாண செலவை அவங்க ஏற்றிக்கிற மாதிரி. அப்புறம் இப்போ பேபி பற்றி. ஏன்
தானா நடக்கிற ஒவ்வொன்றையும் இந்த ஆட்கள் பேசி பேசி ஒரு வலிக்கு உட்படுத்தி அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம பண்றாங்க. இப்படி கேள்வி கேட்டு நம்ம வாழ்க்கையை வாழ விட மாட்டாங்க போல என்றால் மிகுந்த ஆதங்கத்தோடு. ஏய், அதை இப்போ விடு. நானும் நம்ம ஃபேமிலியோ கேட்டிருந்தால் அதை நினைத்து நீ வருத்தப்படணும். நம்ம இப்போ செலிப்ரேஷன் மோடில் இருக்கோம். இந்த நேரத்தில் ஏன் கெட்டதை யோசிக்கிற? ஒன்றுக்கு 3 கிஃப்ட். இப்போ நீங்க சொல்றது சரி என்றவள் முகத்தை மூடிக்கொண்டு நின்றாள். நந்துமா, என்ன பண்றீங்க? கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு. ஏன்? நம்ம பேபி எப்படி வந்துச்சு? ஏய், என்ன கேள்வி இது என்றான். வேகமாய் விழியை சுழல விட்டான். யாராவது இவளின் வார்த்தையை கேட்டிருப்பார்களோ என்ற அச்சமும் கூடவே நாணமும் வந்தது அவனுக்கு. ஐயே என்றவள், நீங்க திங்க் பண்ற மாதிரி ஒன்றும் கேட்கல. பின்ன என்பது போல் பாருங்க, கால் உடைச்சிட்டு எல்லாரும் வழியில் துடிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன வேலை பார்த்து வச்சிருக்கோம்னு நினைச்சுதான் என்றவளின் சிவந்த முகத்தில் எக்கி மெல்ல முத்தமிட்டான். மனம் என்னவோ நிறைந்திருந்தது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து அனைவருடனும் சொல்ல வீட்டில் அனைவருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனோ அதிக்கு யாரின் முகத்தையும் பார்க்கவே வெக்கமாக இருந்தது. அஞ்சு ஓடி வந்து அக்காவை கட்டிக்கொள்ள, இனி அடுத்து உனக்கு தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்ன கேள்விக்கா? உனக்கு பேபி எப்போன்னு யாரோ கேட்டுட்டு போறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களுக்கு பேபி பிறந்த பின்னாடி தான் பேபி வரணும்னு நினைச்சேன். அண்ணன் மருமகள்கள் முன் சிரித்தபடியே ஆதிரையும் 2வது குழந்தையை நந்தினிக்கு குழந்தை பிறக்க வர பெத்துக்க கூடாதுன்னு தள்ளி போட்டு மாத்திரை சாப்பிட்டு சேராமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. நந்தினி வேகமாய், சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்கத்த, அதனால உங்களுக்கும் மன கஷ்டம், அதனால மறைத்திருப்பாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரிடமும் உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. நீங்க 3 பேரும் இப்படியே இருந்தால் எப்பவுமே நல்லது என்றார் ஒரு மகிழ்வோடு. விஷயம் கேள்விப்பட்டதும் விஜயா மகளை காண குடும்பத்தோடு வர அண்ணம் அனைவருக்கும் சமைத்து கொண்டிருந்தார். அஞ்சு தீரனை இம்முறை தூக்க அவன் வந்துவிட்ட நொடியில் ரவி தன் தங்கைகளை பார்த்து புன்னகைத்தான். அண்ணம் எதேச்சியாக, தீரா, உனக்கு ஏற்ற பொண்ணு உன் அத்தை வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கா. விஜயா வேகமாய், வேணா வேணா, என் பொண்ணுக்கு பையனே பிறக்கட்டும். அஞ்சு வேகமாய், ஏம்மா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்காதா? போதுண்டி, பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை என்று பயந்துட்டே இருப்பதற்கு பையனை பெற்றுட்டா நிம்மதியா இருக்கலாம். ஏனோ அடுத்த பிரச்சனை ஒன்று உருவாக வேண்டாம் என்று நினைத்த நந்தினி, அம்மா, உங்களை ஒன்று நடந்து முடிஞ்சா அதை மறக்க பழகணும். அடுத்து சுமூகமாவதற்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்க என்று அவருக்கு கேட்கும் விதத்தில் கண்டித்து விட்டு பேச்சை மாற்ற, ஏனோ அந்த வார்த்தையை கேட்டாலும் கேட்காதது போல் அன்னலட்சுமி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். இப்போதுதான் தங்கள் வீட்டில் சந்தோஷம் நடக்க தொடங்கி இருக்க அதை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று வழக்கம் போல் ரவி முதல் வாய் சாப்பாடு 5 பேருக்கு ஊட்ட அந்த நேரம் உள்ளே நுழைந்தான் ஈஸ்வர். மிகுந்த பசியோடு உள்ளே வந்தவன் கண்ட காட்சி அவனை ஏனோ கோபமே கொள்ள செய்தது. வந்தவர்களை வாங்க என்று சொல்லிவிட்டு தங்கையின் தலையில் கை வைத்து ஆட்டிவிட்டு மேலே அறைக்கு சென்று விட்டான். அஞ்சுவுக்கு அவனின் இறுகிய முகம் கண்டு பெண்ணவளுக்கு இப்போது பெருத்த கவலை. இங்கே நிற்பதா போவதா என்று நந்தினி விழியால் நீ போ என்று சொல்ல அண்ணன் சாப்பாடு ஊட்டும் போது விட்டு விட்டு போனாள். அண்ணனுக்கு கஷ்டம். தனது அண்ணன் கையால் வேறு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை வேற பார்த்து விட்டார். எவ்வளவு கோபமாக இருக்கிறாரோ. நேரில் போனால் மட்டுமே தன்னால் சமாதானப்படுத்த முடியும். எப்படி போவது என்று தெரியாமல் அவளும் இப்போ போகாவிட்டால் இது பெரிய பிரச்சனையாகிவிடும் என்பதால் முழித்து கொண்டிருப்பதை கண்ட நந்தினி, அஞ்சுமா, இதெல்லாம் என் மெடிக்கல் ரிப்போர்ட். மேலே போய் என்னோட ரூம்ல வச்சுட்டு தனக்காக தன்னை காப்பாற்றுகிறார் என்று புரிந்தவள் கிளம்புவதற்கு தயாராகும் போது அன்னலட்சுமி ஒரு செம்பில் மோர் கொடுத்து, நல்ல பசியில் வந்திருப்பான் போலும், பசி எடுத்தால் மகன் கோபப்படுவான் என்பதால் மோர் கொடுத்து மகனுக்கு கொடுக்க சொல்ல அஞ்சு இதுதான் சாக்கு என்று ஓடிவிட்டால் கணவனை காண. உள்ளே நுழைய அவனோ கட்டிலில் ஒரு கை கண்களை மறைத்திருக்க மற்றொரு கை வயிற்றில் இருந்தது. ஏங்க? பதிலில்லை. ஏங்க? சொல்லு. மோர் வேணாம். கொஞ்சம் குடிங்க. வேணாம். அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டா எடுத்துட்டு போ. ரொம்ப பசியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ உன் வயிற்றுக்கு சாப்பிட்ட இல்லை, போய் சாப்பிடு. நான் இன்னும் சாப்பிடல. சாப்பிடாம தான் கீழே ஊட்டிட்டு இருந்தீங்களா? அது அண்ணா எப்போவுமே ஃபஸ்ட்டு வாய் எனக்கு தான் கொடுக்கும். அப்புறம் ஏன் இத்தனை நாள் கொண்டு வந்து கொடுக்கல?
இத்தனை நாள் வரதுக்கு சோழி இல்லை. இப்போதான் நந்தினி அக்கா மாசமா இருக்காங்க. அவன் எந்த பதிலும் சொல்லாததால் மோரை எடுத்து ஓரமாய் வைத்து விட்டு அவன் அருகே வந்து அவன் தலையில் கை வைத்து, நீங்கள் எதுக்கு கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் பேசவில்லை. அண்ணா, சின்ன வயசுலேருந்து நான் பக்கத்தில் இருந்தா எனக்கு சோறு ஊட்டும். இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? நான் யாரையும் கோச்சிக்கலை. என்ன நினச்சிதான் நான் கோவிச்சிக்கிறேன்? ஏன் இப்படி இருக்கேன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஐயோ போடி, இங்கே உட்காந்து என்னை டென்ஷன் படுத்தாமல் கிளம்புடி. கபாலம் வரைக்கும் இறங்கி சொன்னாலும் மண்டையில் சில விஷயங்களை ஏறாது. உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கே சொல்ல முடியலை. ப்ளீஸ் எழுந்து வாங்க. எனக்கு பசிக்கலை. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் சொல்லு. அவங்க அக்காவை பார்க்க வந்திருக்காங்க. இப்போதைக்கு போக மாட்டாங்க. அவங்க இங்கே தங்குவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட சொல்கிறது கேட்குறது எல்லாமே அரைகுறையாக காதில் கேட்டு அப்படியே காத்தோட விட்டுடுவியா? இப்போ காத்தோட விடுற மாதிரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, போகலை. இங்கேயும் அண்ணன் ஊட்டும் போது மறுப்பு சொல்ல முடியலை. ஒரு வாய் ஊட்டி விடுறதால அப்படி என்ன குறைஞ்சி போயிடுச்சு? பிடிக்காத ஒன்றை செய்கிறதே குறைதான். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்படி கேட்டு தான் நான் எல்லாத்தையும் மறந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் எவ்வளோ கோபப்பட்டாலும் காதலில் அதே அளவோடு தான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 3 மணிக்கு மீட்டிங். நீ டெய்லியும் எனக்காக சாப்பிடாம உட்காந்துருக்கேன்னு அடிச்சு பிடிச்சு அவசரமாக வந்தா இப்போ நீ உன் அண்ணன்கிட்ட ஆன்னு வாங்கிட்டு இருக்க. அதுதான் சொல்லிட்டேனே, உனக்கு ஆசைகளையும் புரிஞ்சிக்க தெரியல, உன்னோட காதலையும் நிரூபிக்க தெரியல, என்னோட விருப்பங்களையும் செயல்படுத்த தெரியல. ஆனால் எதுக்குடி நீ என் கூட இருக்க? எதுக்குடா இவளை பார்த்தோம், எதுக்குடா கல்யாணம் பண்ணினோம் என்று நினைக்கும் போது கூட உன் முகம்தான் திரும்பி வந்து மனசுக்குள்ள நிற்குது. நீ பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் நான் திருப்பி நடந்துக்கிட்டாலும் மனசு என்னவோ உனக்காக உண்மையாக தான் இருக்கு. நீ அழுதா என்னோட பொல்லாத மனசு இறங்கி எனக்கு எதிராக மாறுது. மொத்தத்தில் என்னை பைத்தியக்காரனா ஆக்க போற நீ. எல்லா காதலுக்கும் ஒரு மருந்து இருக்கும். அவனின் காதலுக்கும் அவளே மருந்து. பின்னவழிக்கு அவன் நெற்றியில் முத்தம் வைத்து, அவர் என் அண்ணா, எனக்கு அப்பா மாதிரி. அவரை உங்க எதிரியா நினைச்சு அவர் எனக்கு ஊட்டினதா நினைச்சாதான் கோபம் வரும். தனக்கு மட்டும் சொந்தம் அவள் என்ற எண்ணம் அவனை ஆட்டி படைக்க கண்களை மூடி படுத்து கொண்டான். அதீத காதல் அவனை பாடாய்படுத்த எங்கே கோபத்தில் அடித்து விடுவோமோ திட்டி விடுவோமோ என்று விலக அவனை நெருங்கியவள். அவன் மார்போடு ஒன்றி படுத்து அவன் தன்மேல் கொண்ட காதலை புரிந்தவளின் கண் ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்த அவளின் கண்ணீரை கன்னத்தால் துடைத்தான் அவன். சலனம் 142. அன்பிற்கும் அடம்பிடிக்கும் வளர்ந்த குழந்தையை கொஞ்சி கெஞ்சி ஒரு வழியாக அவன் போக்கில் போய் சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் அஞ்சு. அவன் மேல் படுத்து அவன் சட்டையை இறுக்கி பிடித்து அவன் வலது பக்கம் திரும்பினாள். அவனின் வலது புறமும் அவளும் இடது பக்கம் திரும்பினாள் இடது பக்கமும் என மாற்றி மாற்றி திரும்பி அவன் முகம் முழுவதும் எச்சிலாக்க, என்னடி போன்னு சொன்னா போக மாட்டியா? போக மாட்டேன். போய் உன் அண்ணாவை கவனி. அண்ணாவை கவனிக்க என் அக்கா இருக்காங்க. அதுக்கு உங்களை கவனிக்கணும்ல. நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம். போடி. போக மாட்டேன். போடி. மாட்டேன். ஏன்? என் புருஷனை நான் தானே கவனிக்கணும். முதலில் என் மேலிருந்து எழுந்திரிடி. மாட்டேன். எழல தள்ளி விட்டுட வேண்டி என்றவன் அவளை விழாமல் தாங்கியிருந்தான். விழுந்தா உங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு என்ன கஷ்டம்? முதுகில் அடிபட்டால் என்னை தூக்கிட்டே சுற்றணும், சோறு ஊட்டணும், இப்படியெல்லாம். முக்கியமாக குளிக்க வைக்கணும். அது வேணும்னா பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் பாத்ரூம் கூட்டிட்டு போகிறதுன்னு இப்படி வேலையை விட்டுட்டு செய்வீங்களா? அந்த வார்த்தையில் கடுப்பானவன், என்னை பார்த்தா படுக்கிறதுக்கு மட்டும்தான் வர மாதிரி தெரியுதா? வேற பண்ண மாட்டேனா? அவனின் முகமாற்றத்தில், ஐயோ நான் அப்படி சொல்லலை. பின் எப்படி சொன்னேன்? பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னேனா? பின் என்ன சொன்னேன்? ஒர்க்கே இருக்கும்ல, அதான். என்ன கொஞ்சம் வேணும் புரிஞ்சு தெரிஞ்சிருந்தா விளையாட்டுக்கு கூட இப்படி கேட்க மாட்டேன். உடனே கோபம் வந்துடுமே. நீ பேசுகிற வார்த்தைக்கு கோபப்படாமல் இருக்க முடியுமா? நான் வாய் திறந்தாலே பிரச்சனை தான் நமக்குள். பேசுகிற வார்த்தையில் கூட ஒரு நிதானம் தேவடி. உனக்கு ஒன்றுனா நாடு விட்டு நாடு வந்து பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை பார்த்துக்க தெரியாதா? அவ்வளோதானா? வெறும் பெட்ரூம் ஷேர் பண்ணுற ஒரு ஆள் மட்டும்தானா? ஏனோ வார்த்தைகள் கூட கேரளாவில் நடந்ததை பற்றி பேசவில்லை. வேகமாக ஏக்கி அவன் இதழ்களில் முத்தமிட்டாள். ஏய் என்ன பண்ற? கண்டிப்பா எனக்கு ஒன்றுனா நீங்க வருவீங்க. நீங்க ஒரு பேச்சுக்கு கூட முதல் சம்பவம் பற்றி பேசாமல் எடுத்ததுமே லண்டன் பற்றி பேசும்போது தெரியும் உங்களின் அன்பும் காதலும் பற்றி. என்ன தெரியும்?
கேரளான்னு சொன்னா நான் கஷ்டப்படுவேன் தானே, அந்த வார்த்தையை கூட நீங்க உபயோகப்படுத்தலை. அவன் மௌனமாக, இவ்வளவு தெளிவாக இருக்கிறவங்க கிட்ட நான் அப்பப்போ வாய் விட்டுடுறேன், எனக்கு சரியா பேச தெரியல என்றவள் அவன் இதழ்களில் மீண்டும் முத்தமிடும் பொழுது அவனால் இந்த முறை கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லையே, என் பொண்டாட்டிக்கு கூட அப்பப்போ மூளை வேலை செய்து என் பேச்சை வச்சே புரிஞ்சுக்கிறாளே. அவன் மண்டையில் செல்லமாய் முட்டி, அதெல்லாம் என் மூளை வேலை செய்யும், எனக்கு இன்னைக்கு தானே தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே உங்களை என்றவள் அவனின் மீசையை பிடித்து கடிக்க, ஏய் வலிக்குதுடி, ஏய் விடுடி. அவள் விடுவதாக இல்லை. அவன் பெண் அவளின் இடைக்குள் கைவிட்டு சீண்டி அவளை இழுத்து பிடிக்க, அப்பாடி சமாதானமாயிட்டீங்களா? கொஞ்சம் என்றவள் அவனின் வரம்பு மீறும் கையை இறுக்கி பிடித்து, கூசுதுங்க, கூசட்டும், நம்மளும் தயாராகலாமா? எதுக்கு? பேபிக்கு. ஆனால் எனக்கு பொம்பளை பிள்ளை தாங்க வேணும். ஏன் உங்களை மாதிரியே பையன் பிறந்தால் ஏன் பாடு திண்டாட்டம்? உங்களை மாதிரியே, அதுவும் யார்கிட்டையும் நான் பேசக்கூடாது. முக்கியமாக உங்களை கொஞ்சம் கூடாதுன்னு அடம் பிடித்தால் வளர்ந்த பிள்ளையான உங்களை சமாதானப்படுத்துவதா இல்லை பிறந்த பிள்ளையை சமாதானப்படுத்துவதா? நான் 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்துவது? பாவம் இல்லைனா? சிரித்தவன், எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். ஏன் பாத்தியா, இப்போ பேசுகிறப்ப கூட நக்கலா உன் வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொன்னதை குத்தி காட்டுற. நான் எவ்வளவுதான் காதலை கொட்டி கொட்டி காமிச்சாலும் என்னையே உன்கிட்ட அடகு வச்சாலும் இவன் குடும்பத்துக்காக தான் இருப்ப. எப்படி நீ உன் அப்பா அண்ணன் உன் குடும்பத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கியோ அப்படி என் பொண்ணு இருக்கணும் எனக்காக. ஒருவேளை உங்களை மாதிரி புருஷன் வந்து அவளை உங்ககிட்ட வரவிடாமல் பண்ணிட்டா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அவளுக்கு நான் மட்டும்தான் பெருசாக இருக்கணும். இருப்பேன். ஈஸ்வர் பொண்ணு யார்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்காது. ஏன்னா அவள் எந்த தப்பும் செய்ய மாட்டாள் உன்ன மாதிரி. அப்போ நான் பையனே பெற்றுக்கிறேன். ஏண்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மாவே தப்பு பண்ணினாலும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போது என் பையனும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் தானே. எனக்கு பிறக்கிற பிள்ளைங்க என்ன மாதிரி தான் இருக்கும். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக பிறந்தாலும் சரி இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்னை கண்டுக்க மாட்டீங்களா? ஆமாம், கண்டுக்க மாட்டோம். அப்போது பிள்ளைங்கள தான் கொஞ்சுவீங்களா? என்னை கொஞ்ச மாட்டீங்களா? பிள்ளைங்க இல்லாதப்போ கொஞ்சுவேன். ஏனோ அந்த வார்த்தை அவளை கடுப்பை கிளப்ப வேகமாய் அவனை விட்டு எழுந்திருக்க முயன்று அவளின் கையை பிடித்து இழுத்து தன்மேல் போட்டு, என்னடி ஆச்சு உனக்கு? அப்போ பிள்ளைகளை தானே கொஞ்சுவீங்க, போய் கொஞ்சுங்க. அடியே மக்கு பொண்டாட்டி, சொல்லுங்க, நமக்கு தான் இன்னும் பிள்ளைகளே இல்லையே. பிறக்காத பிள்ளைகளோட போய் போட்டி போட்டுட்டு இருக்கடி. எப்படியும் பிறக்கும்ல. எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் என் பொண்டாட்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை. அதெல்லாம் போய். உண்மடி என் கண்ணுக்குட்டி என்றவன் செல்ல மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க அங்கே காதல் அரங்கேற்றம் ஆரம்பமானது. ஏங்க என்னடி, அடுத்து நானும் மாசமானாலும் என் அம்மா அப்பா அண்ணா எல்லாம் பார்க்க வருவாங்க. அப்பவும் இப்படி தான் கோச்சிட்டு வந்து இங்கே படுத்துப்பீங்களா? தெரியலை, சொல்லுங்க. அவங்க வராமல் இருக்கட்டும். அது எப்படி? அவங்களும் வருவாங்க. பிரசவத்துக்கு நானும் அங்கே போவேன். அவளை தனக்குள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தவன் அந்த செயலை அப்படியே நிறுத்தி, அவங்க உன்னை இங்கே வந்து பார்க்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ அங்கே போக மாட்டேன், பிரசவத்துக்கு விடவும் மாட்டேன். உன்னுடைய எல்லாமும் நான் தான் பார்த்துப்பேன். பிரசவத்துக்கு கூட விட மாட்டேன்னு சொன்னால் எப்படி? இது நியாயமா? கல்யாணமாகி போகிறது எப்படி நியாயமோ அதே மாதிரி இதுவும் நியாயம்தான் என்றவன் அவளை விட்டு விலகி குளியலறையை நோக்கி போக, ஏங்க என்ன இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மூடில்ல என்றவன் குளியலறையில் கதவை ஓங்கி சாத்தினான். சில நேரங்களில் மௌனமாயிருப்பதே மேல் என்பதை உணர்ந்து கொண்டாள் அவள். நடக்காத ஒன்றை பற்றி பேசி இன்றைய பிரச்சனை வலுப்பேற்றி இருப்பதை உணர்ந்தவள். எப்போதெல்லாம் இது பற்றி இனி பேசக்கூடாது என்று முடிவையும் எடுத்திருந்தாள். அவன் குளித்து முடித்து வருவதற்குள் வந்தவன் அவளை கண்டு கொள்ளாது நகரப்போக அவனின் கையை பிடித்து, நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்கள் பேச்சை மீறி, சரியா? ஒரு நாள் உங்கள் அண்ணன் அப்பா அம்மாவை பார்த்தாலே அடுத்த நிமிடமே அவங்கள பற்றி தான் பேசுகிற. அங்கேயே போனால் உனக்கு இன்னும் அந்த பைத்தியம் முத்தி போயிடுமோ என்று தான் உன்னை போக விடாமல் வச்சுருக்கேன். நீ திருப்பி திருப்பி என்கிட்ட அவங்கள பற்றியே பேசுனா அங்கே போயிடு, சரியா? நான் ஏன் போகணும்? அவங்க கூட 23 வருஷம் வாழ்ந்துட்டேன். மிச்ச காலத்தை உங்கள் கூட வாழ்கிறேன். தயவு செஞ்சு மூஞ்சியை தூக்கி வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் இருக்க வேணாம், சரியா?
நான் கஷ்டப்பட்டு ஒன்றும் இருக்கலை, இஷ்டப்பட்டு தான் இருக்கேன். உனக்கு மூளை அப்பப்போ ஸ்டேக் ஆயிடும்னு நினைக்கிறேன். திடீர்னு மயிறு மாதிரி பேசுவ, திடீர்னு ஓவர் லவ் பைத்தியம் மாதிரி பேசுவ. முதலில் ஸ்டாண்டர்டாக இருடி, அப்புறம் என்ன பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் என்றவன் வெளியே கிளம்ப போக முயல. எங்கே போறீங்க? சாப்பிட்டு போங்க. நீ சாப்பிடு என்றவன் போய்விட்டான் கோபத்தோடு. ஏனோ எப்படி ஆரம்பித்தாலும் முடிவு என்னவோ சொதப்பலாய் முடிந்து விடுவதால் இதை எப்படி சரி பண்ணுவது என்ற யோசனையோடு குளியலறை புகுந்தாள் அவள். ஆதிரை வீட்டுக்கு வந்த பின் கணவனின் முகம் பார்த்து, ஏங்க சொல்லுமா, என் சின்னண்ணா உங்ககிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாரு என்று கோபம் உங்களுக்கு இருக்கா? வருத்தம் இருக்கு, அதுக்காக கோபம் எல்லாம் இல்லை. நம்ம இனிமேல் வேணும்னா என் சின்னண்ணா இருக்கிறப்போ அங்கே போகாமல் இருந்துக்கலாமா? ஏன் இல்லை, நானும் கவனித்தேன். அவர் வந்தது வாங்கன்னு பொதுவாக சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. நீங்கள் அஞ்சுவை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் அஞ்சுவையும் நம்ம வீட்டுக்கு அனுப்புறதில்ல. அவர் சரியாக பேசுகிறதும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு கோபம் இருக்குதானே? கண்டிப்பாக இருக்குது. அது உன்னை கல்யாணம் பண்ணின நாளில் இருந்து அவருக்கு என்ன பிடிக்கலை. அப்புறம் என் தங்கச்சியை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போனதால் அந்த கோபம் இன்னும் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு என் அண்ணன் மேலே கோபம் வரலையா? என் தங்கச்சியை கொடுத்துட்டு நான் கோபப்பட்டால் எப்படிம்மா? அதுவும் அவள் புருஷனை பற்றி கூட யோசிக்காமல் என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வந்தவள். அவளுக்காக மட்டும் இல்லை, நந்து பாப்பாவுக்கும் ஒன்றுனா நான் போய் நிற்பேன். எங்கள் அண்ணனும் தான் தங்கச்சியை கொடுத்துருக்கார். ஆனால் எனக்காக யோசிக்கிறது இல்லையே. விஜயா மகனுக்கும் மருமகளுக்கும் மோர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு, எம்மாடி ஆதிரை, உன் அண்ணன் உன்னை ஏதும் என் பையனை விட்டு விலகி கூட்டிகிட்டு போனாரா? இல்லத்த, எப்பவுமே மஞ்சள் கயிறு ஒன்று கட்டிப்புட்டா பொண்ணுங்க புருஷனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நீ கொடுக்குற இல்லை, அதே மாதிரி அஞ்சுவும் அந்த நேரத்தில் கொடுத்திருந்தாள். இன்னைக்கு மாப்பிள்ளை எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டதோடு மட்டுமில்லாமல் மரியாதையாக நின்று பேசியிருப்பார். நம்ம பண்ணின நல்லது பற்றி மட்டும் யோசிக்கிற மாதிரி நம்ம பண்ணின தப்பையும் யோசிக்கணும் இல்லையா? சிறு தவறுகளை நம்மளும் செஞ்சுருக்கோம், அதனால் பொறுத்து போகிறது தப்பில்லை. அப்புறம் 2 பிள்ளைகளை ஒரே வீட்டில் கட்டி கொடுத்துட்டு ரோஷம் பார்க்குறது எந்த ஒரு அப்பனுக்கும் அண்ணனுக்கும் நல்லதுக்கு இல்லை. அதனால் அப்படின்னு யோசிக்காத. என்னமோ போங்கத, எனக்கு எப்பவுமே என் புருஷனை மரியாதையாக நடத்தணும், அவ்வளவுதான். மரியாதை குறைவாக நடத்த என்ன இருக்கு? மனசு தான் காரணம். அன்னைக்கு அஞ்சு கோபப்பட்டு அந்த வாழ்க்கையை சரியாக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்ன இங்கே வரமாட்டேங்கிறா, போக மாட்டேங்கிறா? ஒரு பெத்தவளா அது மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் உன்னை பார்த்து மனசை தேத்திக்குவேன். நீயும் எனக்கு தெரிஞ்சு உன் அம்மா வீட்டுக்கு போகிறதே இல்லை. இத்தனைக்கும் உங்கள் வீட்டிலும் உன்னை அப்படி பார்த்துப்பாங்க. அப்போ நீ ஏன் புருஷனே கதின்னு இருக்கும்போது அஞ்சு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அத்தை, நான் உன்னை குறையா சொல்லலை, பெருமையாக தான் நினைக்கிறேன். என்ன முதல்லெல்லாம் உங்கள் அம்மாவை நினச்சி தான் பயம். ஆனால் இன்னைக்கு நானே வார்த்தையை தவற விட்டப்ப கூட அவங்க கண்டும் காணாமல் போயிட்டாங்க. அப்போவே புரிஞ்சு போச்சு இனி அந்த வீட்டுக்குள்ளே அஞ்சுவுக்கு பிரச்சனை வராதுன்னு. ஏனோ சில நேரங்களில் அன்றைய மனநிலை தான் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைக்கும் தீர்வாய் அமையும். இன்றைய பிரச்சனைக்கும் அவர்களின் மனமே தீர்வானது. இன்று நல்ல விதமாய் நினைத்தால் அனைத்தும் நல்ல விதமாய் முடிந்தது. அதன் முன்பே செய்திருந்தால் ஏனோ பல பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இதே நிலை நீடிக்காது என்பதுதான் கலாச்சாரம் செய்யும் செயலாகும். ஹாய், அனைவருக்கும் ஈஸ்வரியின் வணக்கம். இந்த கதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடரும். இன்னும் சில எபிசோடில் முடிந்திடும். அடுத்த ஜென்ரேஷனில் கதை தொடரும். இதற்கு முடிவு இப்போதைக்கு யோசிக்கவில்லை. முற்றிலும் புதிய கோணத்தில் காதலோடு இதே பக்கத்தில் தொடரும். என் வாசகர்கள் என் கதை எப்படி போகும் என்று புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்கிறேன். நன்றி.